ஹலோ வணக்கம் அனைவருக்கும். உங்கள் லீவு ஜாலியாக இருப்பீங்க என்ன? ஸோ ஒரு அனாலிசிஸ், ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு அனாலிசிஸ் போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ ரொம்ப நாளாக எடுத்து வச்ச வீடியோ. சரி, இந்த லீவில் போட்டு முடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேசிக்காக இது என்ன அனாலிசிஸ் அப்படின்னா, ஒரு மார்க் போட்டீங்க, ஒரு மார்க் டெஸ்ட்டை போட்டு முடிச்சிட்டீங்க. அந்த டெஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் கரெக்ஷன் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக பாதி பார்ப்பீங்க, பாதி பார்க்க மாட்டீங்க, அப்படி இருக்கும். அந்த டெஸ்ட்டை ஒரு அனாலிசிஸ் பண்ணி எழுதணும். ஆக்சுவலாக இது எழுதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முடிச்ச டெஸ்ட்டுக்கு கூட ட்ரை பண்ணலாம். அந்த மார்க் டெஸ்ட்டை அனாலிசிஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டு, நான் ஸ்டூடெண்ட்ஸை இது ஆஃப்லைன் கிளாஸை இதை நான் எழுத வைக்கிறது. டெஸ்ட் போட்டால் அனாலிசிஸ் எல்லா டெஸ்ட்டுக்கும் பண்ண மாட்டோம், ஆனால் சில டெஸ்ட்டுக்காவது அட்லீஸ்ட் பண்ணும். சரியா? ஏன்னா நீங்க டெஸ்ட் போடுறீங்க, எத்தனை டெஸ்ட் போடுறீங்கன்றது மேட்ரு கிடையாது. டெஸ்ட் கூடவே சேர்ந்து கரெக்ஷன் பிளஸ் அனாலிசிஸ் வரணும். இந்த கரெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் சேர்ந்தே பண்ணலாம், ஒன்றும் தனித்தனியா கிடையாது. நீங்க கரெக்ஷன்ல பண்றது தான் அப்படி ஒரு நோட்ல எழுதி வைப்பீங்க. இது எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க, எப்படி தப்பு பண்றீங்க, தப்பை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இது உங்களுக்கு சூப்பரா காமிச்சிடும். நீங்க என்ன பண்ணணும் இங்க பாருங்க. எஸ்பிஐ கிளர்க்கு பிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம கின்ஸ் அகாடமியில வச்சது. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை கரெக்ஷன் எழுதிட்டு வர சொன்னேன். ஸோ கரெக்ஷன் எழுதிட்டு வரும்போது இந்த மாதிரி தான் எழுதிட்டு வரும். இந்த மாதிரி ஒத்த பக்கத்துல அப்படி எழுத மாட்டாங்க. 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த இருக்கு 30 கொஸ்டினுக்கும் பேஜ் லேண்ட்ஸ்கேப்ல மாத்திட்டு உட்காந்து எழுத வேண்டியதான். இந்த பையன் பாத்தீங்கன்னா டோட்டல் அட்டெம்ப்ட் 22, 11 கரெக்ட், 11 தப்பு, இவ்வளவு மார்க். சரியா? ஸோ இவர் அனாலிசிஸ் எப்படி பண்றாரு, இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வீடியோ தான் இது. ராயல் பாஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க, வாங்கிக்கிங்க. 699 6 மந்த்ஸ்க்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எழுது. அடுத்தது அட்டன் பண்ணனா அட்டன் பண்ணலையா அப்படின்ட்டு ஒரு டேபிள். சரியா? அட்டன் பண்ணனா அட்டன் பண்ணலையா. அடுத்தது அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது. அடுத்தது என்ன டாபிக்ல இது வருது. அடுத்தது ரீசன். நான் கரெக்டா போட்டாலும் ரீசன் எழுதணும், தப்பா போட்டாலும் ரீசன் எழுதணும். இப்போ சார் நான் கரெக்டா போட்டதெல்லாம் எனக்கு தெரியும் சார், தப்பா போட்டதுக்கு மட்டும் நான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க தப்பா போட்டதுக்கு மட்டும் பார்க்கலாம், இல்ல ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் பார்க்கலாம். ஆனா பெஸ்ட் விஷயம் எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க எழுதுறது தான். சரியா? எனக்கு டைம் கிடைக்காது, அவ்வளவு தூரம் நான் எழுதுறதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு தப்பா போட்ட கொஸ்டினுக்கும் அதை எழுதுங்க. சரியா? இவரு எப்படி எழுதிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ண கொஸ்டின் விட்டுருவோம், ஒரு தப்பு விட்ட கொஸ்டினும் பார்ப்போம். சரியா? என்ன அப்படின்னா இந்த இருக்கு ஒரு கொஸ்டின், அட்டன் பண்ணாரா அப்படின்னா அட்டன் பண்ணிட்டார், அட்டன் பண்ணா ஒரு டிக்கு. சரியா? அடுத்தது கொஸ்டின் கரெக்டா தப்பா அப்படின்னா கொஸ்டின் தப்பு. சரியா? கொஸ்டின் என்னது அப்படின்னா தப்பு. ஸோ அட்டன்னா அன்அட்டண்டடா இதுல ஒரு டிக் இருக்கும், ரைட்டா ராங்கா அப்படிங்கிறதுல ஒரு டிக் இருக்கும். கொஸ்டின் தப்பு. கொஸ்டின் தப்பு. சரியா? கொஸ்டின் என்னது? தப்பு. தப்பு. ரைட். எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான் இருக்குல்ல. இங்க சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் போட்டு இங்க கொட்டேஷன்ஸ் போட்டிருக்காரு. இது எதுக்கு அப்படின்னா அதே தான் வரும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். நம்ம ரெஃபரன்ஸுங்க சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரி, நீங்க பாருங்க, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தப்பா போட்டிருக்காரு. ஏன் தப்பா போட்டாரு? இந்த ரீசன் எழுதுறதுல தான் உங்க அனாலிசிஸ்ங்க. சரியா? இதுதான், இதைத்தான் தெளிவா எழுதுங்க. நீங்க பாருங்க, மீனிங் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் ஏதோ எழுதியிருக்கானே. சாரி, மீனிங் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரல. மீனிங் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரல. 3 வேர்ட்ஸ் நினைக்கிறேன், 3 வேர்ட்ஸ் புடிச்சேன், புரியல. சாரி, 3 மினிட்ஸ் படிச்சேன், 3 மினிட்ஸ் படிச்சேன். அப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க, எப்படி அனலைஸ் பண்றாரு பாருங்க. சென்டென்ஸை பாக்குறாரு, சென்டென்ஸ் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரல. 3 நிமிஷம் படிச்சிருக்காரு, புரியல. 3 நிமிஷம் படிச்சு புரியல, இருந்தாலும் அட்டன் பண்ண
ராங் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இங்க அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கு, ரீட் பண்றாரு புரியல, 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றாரு புரியல, இருந்தாலும் அட்டென்ட் பண்ணிட்டாரு. இதோட எதை பாக்ஸ் போடுறாரு பாருங்க, இருந்தாலும். இது எதுக்கு பாக்ஸ் போடுறாருன்னா இதுதான் அவர் பண்ண தப்பு. இதையும் பாக்ஸ் போடணும், இதையும் பாக்ஸ் போடணும். 3 நிமிஷம் நீங்க இந்த கொஸ்டின் எல்லாம் எடுத்து அட்டென்ட் பண்ண கூடாது. 3 நிமிஷத்துக்கு ஒரு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ல உட்கார கூடாது. இதுதான் அவர் பண்ற மிஸ்டேக். சரியா? சரிங்க, இது அவர் பண்ற மிஸ்டேக். இந்த கொஸ்டின் ஏன் இவர் தப்பா போடுறாரு அப்படின்னா, பேசிக்கா இந்த கொஸ்டின்ல அவருக்கு எது லேக் ஆகுது, இது ஆக்சுவலா இந்த சைடு கடைசியா போடணும். உங்களுக்கு எது லேக் ஆகுதுன்னா சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லேக் ஆகுது. எது லேக் ஆகுது? சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லேக் ஆயிடுச்சு, அதனால தப்பு. இங்கிட்டு பாருங்க, இந்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்காரு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான். எப்படி கரெக்டா போட்டிருக்காரு? செட்டு வச்சு தான் போட்டேன், பின்னாடி ஏதோ சொல்ல வராங்க, இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். செட்டுங்கிறது நார்மல் கன்ஜெக்ஷன் வரும்போது முன்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணியிருக்காரு. கிராமரை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் 50% சான்ஸை வச்சு பின்னாடி மைட் பாசிபிலிட்டி. ஸோ பின்னாடி வந்துட்டு மைட்டுங்கிற வார்த்தையை பார்த்துருக்காரு, பாசிபிலிட்டின்னு போட்டுவேன். ஸோ இது கன்ஃபார்ம் கரெக்டாக எடுத்து, அதாவது அந்த 50-50 சான்ஸ் க்ளூ ஒரு வார்த்தை இருந்திருக்கு, க்ளூ 50% சான்ஸ் ஒரு க்ளூ இருந்திருக்கு. அதை வச்சு இவர் மைட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க, செட்டுங்கிற கிராமர் யூஸ் பண்ணியிருக்காரு, மைட்டுங்கிற கிராமர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது கன்ஃபார்மா கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சு போட்டிருக்காரு. சூப்பரா அட்டென்ட் பண்ணி சூப்பரா அனலைஸ் பண்ணிருக்காரு. நீங்க பாருங்க, இப்போ இவருக்குல இருந்து என்ன தெரியுமா தெரியுது, இவருக்கு நார்மல் கன்ஜங்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் மைட், அதாவது மாடல்ஸ்ல மைட்டுங்கிற வார்த்தையும் இவருக்கு நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ் இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவருக்கு வரலன்னு அர்த்தம். இப்போ இப்படி நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர் ஐடியா கிடைக்கும். பாருங்க, ஆர்சி சினானிம், ஆர்சி ஆன்டனிம், ஆர்சி சினானிம் பேசேஜோட வச்சு படிச்சு பார்த்தேன், மீனிங் தெரிஞ்சிச்சு. ஸோ கன்ஃபார்மா இருக்குன்னு போட்டேன். ரைட், இப்போ இவருக்கு என்ன தெரியுதுங்க, பேசிக் ரீடிங், கொஞ்சம் இடத்துல ரீடிங் வந்துட்டு இவருக்கு வருது. இவர் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்க, இவர் நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். சரி, அடுத்தது ஆர்சி ஆன்டனிம். நீங்க பாருங்க, ரெண்டுமே கரெக்டுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் எப்படி பண்றாரு பாருங்க. ஒகேப்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஸோ கன்ஃபார்மா கரெக்ட்னு போட்டேன். இந்த ஒகேப் ஏற்கனவே படிச்சுட்டாரு, கன்ஃபார்மா கரெக்ட்னு போட்டாரு. இந்த ஒகேப் அவருக்கு தெரியல, இந்த ஆர்சியில வந்த சினானிம் ஒகேப் அவருக்கு தெரியலனாலும் ரீடிங் வச்சு போட்டுட்டாரு. இவர் கீழே, இதுக்கு கீழே என்ன தெரியுமா, இந்த சைடு ஒரு காலம் போட்டு என்ன எழுதிருக்கணும்னா அந்த வார்த்தையை எழுதிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஸ்டினென்ட், ஆப்ஸ்டினென்ட் அப்படின்னா ஆப்ஸ்டினென்ட்னா ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறது. சரியா? ஆப்ஸ்டினென்ட், அப்ஸ்டெயின் ஃப்ரம், ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறது. ஸோ டு ரிஃப்ரெயின் ஃப்ரம். இங்க எந்த வார்த்தை உங்களுக்கு தெரியலையோ, இல்ல எந்த வார்த்தை கிளியரா இல்லையோ, இல்ல எந்த வார்த்தையை கெஸ் பண்ணிருப்பீங்களோ அதை அந்த பக்கத்துல எழுதி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டெஸ்ட் போட்டு எந்த டெஸ்ட்ல எந்தாவது கொஸ்டின்ல இந்த வார்த்தையை படிச்சோன்றது முதற்கொண்டு சைட்ல இருக்கு. இப்படி எழுதி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒண்ணு இல்லம்மா, இது ஒரு அப்பப்போ பண்ணுங்க. இது வந்து நீங்க டெய்லி பண்ண மாட்டீங்க, எல்லா டெஸ்ட்டுக்கும் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். எல்லா டெஸ்ட்டுக்கும் நீங்க பண்ண வேண்டாம். ஆனா நீங்க கரெக்ஷன் பார்க்கணும்னு உட்காரும் போது கடன்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கரெக்ஷன் பார்க்கும் போதே சைட்ல டக்கு 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 டக்குன்னு இதை எழுதிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். சரியா? உங்களுக்கு இது ஒரு 10 டெஸ்ட்டுக்கு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எங்க பிரச்சனையா இருக்கு, என்ன பிரச்சனையா இருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பாருங்க, என்ன பண்ணிருக்காப்லன்னு பாருங்க. 8 கொஸ்டினுமே ஸ்கிப்பு தெரியும். ஏன் தெரியுமா? என்ன டாபிக்னா ஆர்சி. சரி, எதுக்கு? ரீடிங் பண்ண லேட் ஆகும், ஸோ ஃபாஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வராது, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், போதும். கரெக்டா எழுதியிருக்காரு. ஆனா சினானிம் ஆன்டனிம் அட்டென்ட் பண்ணிருக்காரு. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் தப்பு. அடுத்தது பாருங்க, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட், பேர் பண்ணேன் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்க. அப்புறம் பட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ரைட்டு, டூல ஸ்டார்ட் ஆகும்னு சில இடத்துல பார்த்துருக்கேன். சென்டென்ஸ் டூல ஸ்டார்ட் ஆகலாம். நீங்களும் இது இணைச்சு இருக்காது, எனக்கு எழுதுன மாதிரி இருக்கு. நீங்களும் ப்ரிப்போர்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இருக்கீங்க. சென்டென்ஸ் ப்ரிப்போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இருந்திருக்கு. சரியா? இப்போ பேர் பண்ணியாச்சு. ஆனா பட்ல ஸ்டார்ட் ஆகாதுன்னு ஒரு டவுட். பட்ல ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகாது. ஏன் தெரியுமா? பட்டுங்கிறது ஆப்போசிட் டு ப்ரிப்போர்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப பேர் பண்ணாரு, மீனிங் தெரியலனாலும் பேர் பண்ணி ஆன்சர் போட்டேன். பாருங்க, மீனிங் அவருக்கு இன்னும் இந்த இடத்துல தெரியல, இருந்தாலும் பேர் பண்ணி ஆன்சர் போட்டாரு.
கொஸ்டின் கரெக்ட். இந்த கொஸ்டின்லாம் கன்ஃபார்மா கரெக்ட்னு போட்டாரு. இதா இருக்குல்ல, கன்ஃபார்ம் போட்டாப்ல. இது கன்ஃபார்ம் தான் தெரியாது. ஆனா கிராமரை வச்சு படிச்ச விஷயத்த வச்சு ஞாபகம் ஒரு ஒரு இதுல ஒரு யூகத்துல ஒரு 50-50 சான்ஸ்ல ஒரு 70-30 அடிச்சிருக்காரு. இது கரெக்டா போட்டாரு. இருந்தாலும் இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களை பத்தி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும், ரிவீல் பண்ணும். உங்களுக்கு இது தெரியுதுன்னு காமிக்கும், உங்களுக்கு இது தெரியலன்னு காமிக்கும், இங்க நீங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு காமிக்கும், இங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு காமிக்கும். அதை நீங்க இதுல இந்த கொஸ்டின்ல இருந்து இவர் என்ன எடுக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு இன்னும் பட்டு கிளியரா இல்ல, பட்டு ஆப்போசிட் டு, சரியா? அது கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகுது, அதுல டவுட்டே வரக்கூடாது. உங்களுக்கு பட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு, பட்ல ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ பட் இவருக்கு இந்த இடத்துல கிளியரா இல்ல. இப்ப இவர் என்ன பண்ணணும் தெரியுமா? திரும்பி போயிட்டு நம்ம நோட்டை எடுத்து பட்டை எங்க எழுதியிருக்காப்ல அப்படின்னு பார்த்து இந்த பட்டை படிக்கும். டெஸ்டா போடுறது மேட்ரு கிடையாதுங்க. கரெக்ஷன் தெளிவா பாருங்க. என்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு நாள் டெஸ்ட் போட்டு அடுத்த நாள் கரெக்ஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ணணும். 1 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு 1 மணி நேரம் கரெக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். மெயின் சிஸ்டம் சொல்லவே வேண்டாம். 2 hours சாலிடா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தான் எங்க தப்பு, என்ன பிரச்சனை, எது வராது, ஸ்பெசிபிக் ஓட்டைகள் இருக்குங்க. உங்களுக்கு கிராமர் நல்லா வரும், ஆனா 2 டாபிக் தெரியாம இருக்கும், அதனால ஒரு 2 கொஸ்டின் போயிடும். ரீடிங் நல்லா வரும், ஆனா 4 வார்த்தை படிக்காம இருப்பீங்க. அந்த 4 வார்த்தைனால சென்டென்ஸ் புரியாம இருக்கும். அதெல்லாம் எப்படி சரி பண்றது, எங்க பிடிக்கிறது, இந்த மாதிரி ஓட்டை எங்க இருக்குன்னு இதுல தான் தெளிவா அனலைஸ் பண்ண முடியும். ரைட், பட்ல இவருக்கு பிரச்சனை இருக்கு. இது தாண்டி இவருக்கு இன்னும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுன்னா, மீனிங் தெரியல. திரும்ப இவர் என்ன எழுதணும்னா, பட்ல எனக்கு பிரச்சனை இருக்கு, மீனிங் தெரியல, மீனிங் புரிஞ்சுக்க ப்ராப்ளம். இப்ப பாருங்க, இங்கேயும் மீனிங் ப்ராப்ளம், இங்கேயும் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல, கிராமர் நல்லா வருது. இங்கே பேசிக் ரீடிங் வச்சு அவரு போட்டுட்டாரு. ரீடிங்னால ஆர்சி எதையுமே தொடல. இப்ப நம்ம அனலைஸ் பண்ண 10 கொஸ்டின்லேயே உங்களுக்கு இவர் யாரு, எப்படிப்பட்டவர், என்ன பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த சென்டென்ஸ் கொஸ்டின் தப்பா போட்டிருக்காரு. தேட் வச்சுதான் போட்டேன், ஆனா நோ ரீஅரேஞ்ச் வரும்னு நினைச்சேன், பட் ஆன்சர் ஏபிடிசி. இங்க பாருங்க, பக்கத்துல வந்துட்டாரு, ஆன்சருக்கு பக்கத்துல வந்துட்டாரு. ஏபிசிடி நினைச்சிருக்காரு, ஆன்சர் ஏபிடிசி. ஃபுல்லா மீனிங்க படிக்க டைம் இல்லை. ஆல்ரெடி சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் 10 நிமிஷம் பக்கம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லயே 10 நிமிஷம் பக்கம் இருந்துட்டேன். ஸோ இந்த அது மேல இருந்து இங்க வரைக்கும் வரும்போதே ஒரு 10 நிமிஷம் அவருக்கு வந்துட்டு ஆயிருக்கு. இது வந்துட்டு தப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? இந்த மாதிரி அவர் என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா, இருந்திருக்கவே கூடாது. சரி, இருந்துட்டாரு, ரைட், ஓகே. டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, இது வாய்ப்பு இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் மார்க் மாதிரி ஏதாவது நல்ல ஆப்ல வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கான டைமும் இருக்கும். டாபிக் எழுதுங்க, பக்கத்துலேயே முடிஞ்சா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு எழுதுங்க. திரும்பியும் இருக்கு பாருங்க, மீனிங் தான் பிரச்சனை. இப்படி அனலைஸ் பண்ணும்போது, இத்தனை கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுலேயே எனக்கு இது தெரியும், இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, ஓகே. ஆனாலும் இவருக்கு மீனிங் பிரச்சனை, மீனிங் பிரச்சனை, மீனிங் பிரச்சனை. அதனால இவருக்குன்னு தனியா பிடிச்சி நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். என்ன ஹோம்ஒர்க் தெரியுமா? எவன் பிளிங்க் வாசிக்கிறானோ இல்லையோ, இவரு கண்டிப்பா பிளிங்க் வாசிக்கணும். இவரு கண்டிப்பா பிளிங்க் வாசிக்கணுங்கிறது இவருடைய ஹோம்ஒர்க். டெய்லி என்ன நடந்தாலும், முடிக்கிறாரோ முடிக்கலையோ, 3/4 மணி நேரத்துக்கு கண்டிப்பா பர்சனல் தனியான ரீடிங் பண்ணணும், சரியா? கிளாஸ்ல வச்சு நாங்க நிறைய ரீட் பண்ணுவாங்க, அந்த கதை கிடையாது. இது தனி ரீடிங். இதுதாங்க இருக்கு ஸ்பெசிபிக் பிரச்சனைக்கு ஸ்பெசிபிக் சொல்யூஷன். சொல்லி இது எப்படி சொல்லி தெரியும்? இதை எழுதிட்டு வந்து என்ன காமிக்க சொல்லுவேன். நான் காமிக்கும் போது தான் தெரியும் எரர் கொஸ்டின் தப்பாகுது. ஸ்பிளிட் பண்ணி பார்த்தேன், எரர் கண்டுபிடிக்க முடியல, ஸோ நோ எரர்னு கொடுத்தேன். ஆஸ் மச் அஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ இவர் என்ன பண்ணணும்? கரெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் மச்சுங்கிற வார்த்தை போய் படிக்கணும். மச்சை படிக்கும் போது என்னையும் சேர்த்து படிக்கணும், மெனியும் படிக்கணும். மெனிங்கிறது கவுண்டபிள், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள் படிக்கணும். எரர் கொஸ்டின் கரெக்ட் பார்த்தேன், மஸ்ட் பிளஸ் V1 வரும்னு தெரியும், ஸோ கன்ஃபார்மா போட்டேன். பேசிக் கிராமர் தெரியுது. ஸ்பிளிட் பண்ண எரர் இருக்கிற மாதிரி தெரியல, பட் இன்டூ 2க்கு டவுட் வந்துச்சு. சென்டென்ஸ் கிளியர் மீனிங் புரிஞ்சிக்க முடியல, ஸோ நோ எரர் போட்டேன். அப்போ இந்த இடத்துல தான் தப்பு ஆக்சுவலா இருந்துச்சு. இப்போ இன்டூ 2 தெரியல, திரும்பி என்ன பண்ணணும்? போயிட்டு இன்டூனா என்னது, 2னா என்னதுன்னு பார்க்கணும். இது எப்போ கண்டுபிடிக்க முடியும்? இப்படி எழுதினாதான் கண்டுபிடிக்க முடியும். மிஸ்பெல்ட் கரெக்டாக போட்டாரு. மற்ற 3 வேர்டு தெரியும், ஆல்ரெடி வந்து அந்த 1 வேர்ட்னா
ஆல் ஆர் கரெக்ட் அந்த ஒன் வேர்டு இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர் வரும் தெரியும். 3 வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சிட்டு ஒரு வார்த்தை மீனிங் தெரில, ஆல் ஆர் கரெக்ட் போடணும், இல்லை அந்த ஒரு வார்த்தை தப்புன்னு போடணும். அதனால என்ன பண்ணிட்டாரு, ரெண்டுல ஏதோ ஒன்று வரும் தெரியும், அந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் தெரியாது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு ஆன்சரை போட்டாரு. இப்போ இவர் பக்கத்துல என்ன எழுதிருக்கணும்னா, அந்த 4வது ஒரு வார்த்தை தெரியல பார்த்தீங்களா, அந்த வார்த்தை என்ன வார்த்தைகள்லாம் பெர்டினென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். அந்த பெர்டினென்ட்ங்கிற வார்த்தையை இவருக்கு என்ன பண்ணணும், பக்கத்துல மீனிங்கை எழுதிருக்கணும். மிஸ்பெல்ட் தப்பா போட்டுருக்காரு. 3 வேர்டு தெரியும், அதே பிரச்சனை பாருங்க. ஆல் கரெக்ட் போட்டேன், டவுட்ல தப்பாயிடுச்சு. இங்க அதே தான் 3 வேர்டு தெரியும், ஒன்னு அந்த வேர்டு இல்ல ஆல் ஆர் கரெக்ட், இது கரெக்ட் ஆயிடுச்சு, இது தப்பாயிடுச்சு. இப்படிதான் வந்து நிற்கும், இப்படிதான் நிற்கும். இப்ப என்ன பண்ணிருக்கணும், அந்த ஒரு வேர்டு இவரு படிச்சிருக்கணும், அந்த ஒரு வேர்டு சைட்ல எழுதணும். படிச்சதுதான் ஸ்ட்ரைக் ஆகல. இதுதான் நான் பசங்கள்கிட்ட மெயினா சொல்லுவேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது, உங்களுடைய ஃபைனல் சொல்யூஷன் நீங்க எழுதும் போது என்னென்ன எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராமர் படிக்கல, இந்த கிராமர் டாபிக் படிக்கல. அடுத்தது இந்த ஒக்காபு தெரியல. அடுத்தது மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. 3 தான் ஜென்ரலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை தாண்டி இது எல்லாத்தை விட டேஞ்சரான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைக் ஆகல. அப்படின்னா என்ன தெரியுமா, நான் படிச்சுட்டேன், இந்த ஒக்காப் எனக்கு தெரியும், இந்த கிராமர் டாபிக் எனக்கு தெரியும், ஆனா அங்க போய் அந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்ம இதை படிச்சிருக்கோமே மண்டையில ஸ்ட்ரைக் ஆகல. இதுதான் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிக்கக்கூடிய எரர். நீங்க படிக்கலைன்னா வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம், நீங்க ரிவைஸ் பண்ணலைன்னா வரக்கூடிய பிரச்சனை இது. ஸ்ட்ரைக் ஆகல நிறைய இடங்கள்ல வருதுன்னா, தம்பி நீ ரிவைஸ் பண்ணலங்கிறது தான் எக்கச்சக்க கான்செப்ட் இருக்கிறது உங்கள்கிட்ட. ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, படிச்சதை ஏன் திரும்பி பார்க்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமா புரியும். ஒரு பேசிக்கான ஒரு பிஹேவியர், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய பேசிக் பிஹேவியர் இஸ் டு ரிவைஸ், இஸ் டு see again, repeat. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், 1000 புக்கு படிக்கிறவன் வித்தக்காரன் கிடையாது, ஒரு புக்கு 1000 தடவை படிக்கிறவன் தான் வித்தக்காரன். படிச்சதை திருப்பி படிக்கணும், அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், பாஸ் ஆகுற வர. ஸோ இதுதான் உங்களுடைய அனாலிசிஸ் மெத்தடாலஜிங்க. இது ஒரு 2 டெஸ்ட்டுக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். போட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பி சொல்றேன்ல, உங்க நோட் வந்து செக் பண்ண போறோம், வீட்டுக்கு வந்து பார்க்க போறேன்னா, எழுதுனீங்கன்னா இது பண்ண போறேன்னா, எதுவுமே பண்ண போறது கிடையாது. நீங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்க்கு அடிப்பேன், மிரட்டுவேன், திட்டுவேன், வெளியே அனுப்புவேன், எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு பண்ண முடியாதுங்க. உங்க நல்லதுங்க இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். கிளாரிட்டி இல்லை, எனக்கு எங்க நான் தப்பு விடுறேன்னு எனக்கு கிளாரிட்டி இல்லை, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இங்க பாருங்க, மிஸ்பெல்ட்ல எத்தனை கொஸ்டின் தப்பு விட்டுருக்கான் பாருங்க இந்த பையன். 1 கரெக்ட், 3 தப்பு. அடுத்தது எல்லாமே கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ரெசிஸ்டன்ட் மேல டவுட் வந்துச்சு, பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ட் மேல டவுட் வந்துச்சு, ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது மேல டவுட் வந்திருக்கு. இது கரெக்டான ஸ்பெல்லிங், ஆனா இது தப்புன்னு நினைச்சு மார்க் பண்ணியிருக்காரு, தப்பாயிடுச்சு. அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், திரும்பி தப்பு. ஈஸி ஃபார் வரும் அப்படின்னு நினைச்சு போட்டேன். இவரா என்ன பண்ணியிருக்காரு, தேவையில்லாம ஈஸி ஃபார்னு இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. இல்லை நான் பிடிச்சேன்னா கண்டிப்பா கேட்பேன், அதான் அவர்கிட்ட கேட்பேன். ஈஸி ஃபார்னா எங்கேயாவது சொல்லியிருக்கேனா, ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனா, கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்போ தப்பா பேர் பண்ணிருக்காரு, தப்பா யோசிக்கிறாரு, ராங் வே ஆஃப் திங்கிங், இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், திருப்பி தப்பு. மீனிங் கரெக்டா போட தெரியல. அடுத்த கொஸ்டின் கரெக்ட் பாருங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி போட்டுக்காரு பாருங்க. ஃபிக்ஸட் ப்ரிப்போர்ஷன் ஸ்ட்ரைக் ஆகல, பட் கெஸ்ல போட்டு. ஆக்சுவலா ஃபிக்ஸட் ப்ரிப்போர்ஷன் இருந்திருக்கு, ஸ்ட்ரைக் ஆகல. அப்ப எந்த ஃபிக்ஸட் ப்ரிப்போர்ஷன் இருந்திருக்கோ அதை எழுதணும். அஃப்ரைட் ஆஃப், இங்கிட்டு டைமிங்கும் போட்டு.
அடுத்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரெடியூஸ் வந்திருக்கு, V1 வந்திருக்கு. ஸோ முன்னாடி வில் வரும்னு கன்ஃபார்மா போட்டேன், அடிச்சிட்டாரு. அடுத்தது மீனிங்ஃபுல்லா புரிஞ்சுக்காம ப்ராக்ரஸ் தான் சஃபர் ஆகும், ப்ராக்ரஸ் சஃபர் ஆகும் அப்படின்னு நினைச்சு போட்டிருக்காரு. கம்ப்ளீட்டா இருக்கு மீனிங் புரியல. பாருங்க, ரிப்பீட் பண்ண 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 உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு துண்டா காமிச்சிருங்க, துண்டா காமிச்சிருங்க. இதுல தெளிவா தெரியுது தம்பிக்கு திருப்பி திருப்பி வரக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ரைக் ஆகல, அப்புறம் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இப்போ படிச்சதை ரிவைஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும், இதை ரிப்பீட்டடா பண்ணணும். என்கிட்ட திரும்பி இந்த பிரச்சனை வரும், சார் நான் ரீட் பண்றேன் பார்த்துக்கிருங்க, ஆனா ஒண்ணுமே இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்பாங்க. என்னது சார் நான் ரீட் பண்றேன், ஒண்ணுமே இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. எவ்வளவு நாள் ரீட் பண்ணேன்னு கேட்டா 1 மாசம்ங்கிறது, 20 நாளுங்கிறது, 10 நாளுங்கிறது. எவனுமே இது வரைக்கும் எவனுமே நாட் ஈவன் 1 சிங்கிள் பர்சன் என்கிட்ட வந்துட்டு சார் நான் 90 நாள் ரீட் பண்ணேன் சார், சார் நான் 3 மாசம் ரீட் பண்ணேன் சார், சார் நான் ஒரு 6 மாசம் ரீட் பண்ணேன் சார், சார் நான் ஒரு 150 நாள் ரீட் பண்ணேன் சார், சார் நான் ஒரு 100 எஸ்ஸே ரீட் பண்ணேன் சார், எனக்கு இம்ப்ரூவ் ஆகலைன்னு ஒருத்த வந்து சொல்லிட்டு பார்ப்போம். இப்போவே உங்களை சேலஞ்ச் பண்ற யாரும் இருந்தீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து ரெகுலரா கன்சிஸ்டன்டா கேப் விடாமல், திரும்பியும் சொல்றேன், இன்னைக்கு ரீட் பண்ணி 10 நாள் ரீட் பண்ணாம இருக்கணும் பத்தி நான் பேசல. டெய்லி ரெகுலர்லி கன்சிஸ்டன்ட்லி ரீடு நான் பண்றேன், எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு ஒருத்தனை காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல பாக்குறேங்க, நான் கண்கூடா எடுக்கிற 6, 7, 8 மாசம் எடுத்த அந்த ஆஃப்லைன் கிளாஸ பாக்குறேன். டெய்லி ரீட் பண்றவனுக்கும் பண்ணாதவனுக்கும் துண்டா வித்தியாசம் தெரியும். நானே கிளாஸ்ல காமிப்பேன், ரீட் பண்றான், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறான், ஹோம்ஒர்க்கு தாண்டி படிக்கிறார், அவருக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப என்கிட்ட வந்து காதுல பூச்சுத்த கூடாது. நான் ஏதோ உங்க கேமரா முன்னாடி வந்து நடிச்சுட்டு போய் அப்படியே பேருக்கு அப்படியே கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போற வாத்தியார் கிடையாது. இறங்கி கீழே இறங்கி ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா நின்று 5 பேரை நெருக்கி கழுத்தை பிடிச்சி படிக்க வச்சிருக்கேன். அவன் இம்ப்ரூவ்மெண்ட்டை என் கண்ணால பார்த்துருக்கேன். அதனால என்கிட்ட வந்து நீங்க கதை சொல்ல முடியாது, இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஒர்க் ஆகும், 99 பீப்புளுக்கு ஆகும் அப்படின்னு நான் சொல்லல, 100க்கு 100 பேருக்கு ஆகுங்க ரீட் பண்ணா. நான் ஓப்பனா இந்த சேலஞ்சை விடுறேன், பிளிங்கிஸ்ட் 150 முடிச்சா எனக்கு அனுப்பி விடுங்க ஸ்கிரீன்ஷாட்டை, நான் 1500 ரூபா அனுப்புறேன்னு சொன்னேனே, சரி 1000 ரூபா அனுப்புறேன்னு 1000 ரூபா அனுப்பி விடுறாங்க உங்களுக்கு. 150 பிளிங்க்ஸை நான் ரீட் பண்ணியிருக்கேன். 150 பிளிங்க்ஸ், பிளிங்கிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு சரியா, அதுல வந்து புக்குடைய சம்மரிஸ் டெய்லி ஒன்று ஃப்ரீயா போடுவாங்க சரியா. இதுல 150 முடிக்கணும்னா என்ன திரும்ப பண்ணணும், நீங்க 150 நாளும் படிச்சிருக்கணும், 5 மாசம் நீங்க ரீட் பண்ணியிருக்கணும். காமிங்க பார்ப்போம். எனக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் தெரியும், 1 சிங்கிள் பர்சன் 150 கிராஸ் பண்ணி, 100 கிராஸ் பண்ணி ஒரு 3 பேர் இருக்காங்க நம்ம கிளாஸ்ல, 150 கிராஸ் பண்ணி ஒருத்தங்க தாங்க இருக்காங்க. கிராஸ் பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு யோசிக்காம உடனே ஜிபேல 1000 ரூபாய் போட்டு விட்டுருவேன் சரியா. இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச், இது இப்போ இல்லை, எப்பனாலும், எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும், இஃப் யூ ஃபினிஷ் 150 பிளிங்க்ஸ் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் போட்டு விட்டுருவேன். எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரிதான் சரியா. ஸோ ரீட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, வந்தோம் படிச்சோம் ஏதோ போனோம்னு இல்லாம கொஞ்சம் யோசிங்க. சரி பண்றது எங்க ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் இருக்கோ அங்க சரி பண்ணணுங்க. ஃப்ரண்ட் வீல்ல பஞ்சர்னா ஃப்ரண்ட் வீல தான் பார்க்கணும், பேக் வீல நோண்டிட்டு இருக்க கூடாது, இன்ஜின்ல கை வைக்க கூடாது. எங்க பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு தான் நம்ம அனலைசிஸ் பண்றோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. டாடா, பை பை, சி யூ.